ஒரு அம்சம் அவர் சொல்றாரு, கூட்டணி தொடர்கிறது, ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இங்கே ஒரு கூட்டணி உருவாகும், இன்னும் 18 மாசம் இருக்குது, எதிர்க்கட்சிகள் அப்படியே சதறி இருப்பாங்கலாம், ஒன்றும் இல்லை, கட்டாயம் வரும். இல்லை, அதாவது தேர்தல் முடிவு என்பது இந்த நாட்டு ஜனநாயகத்தில், இந்தியாவுடைய ஜனநாயகத்தில் என்பது வெற்றி தான். வந்து ஒன்னோ ரெண்டோ ஓட்டு தான். அது எத்தனை இடங்கள் அப்படிங்கிறது, அதாவது ஆத்தூர் தொகுதியில் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறோம், ஒரு தொகுதியில் 1000 இருக்கு. அப்ப அந்த 1 லட்சத்தை வைத்து கொண்டாடவும் முடியாது, 1000 நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ வாக்குகள் குறையும் கூடும். அது தேர்தல் கணக்கு. போன முறை 5 குறைஞ்சிச்சா, இந்த முறை கூட்டுவதற்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா எந்த இடத்துல வெற்றியை விட்டோமா? நீங்கள் அவர்கள் ஏன் இல்ல சார், அவரு ஒரு டிக்ளைனிங் ஃபேக்டர்ல இருக்குங்கிறது இல்ல. அந்த நிரந்தரமான ஃபேக்ட் இல்ல. கடந்த காலத்தில் டெபாசிட் இருந்த கட்சிகள் எல்லாம் அந்த ஆட்சிக்கு வந்துருச்சு. இந்த அதாவது ஒத்த கவுன்சிலோட வாங்க முடியாத சில கட்சிகள் நாங்கள் ஆட்சிக்கு ஒரு கனவு வைக்கிற போது நாங்கள் எல்லா தேர்தலில் வென்று எல்லா பெரும்பான்மை சட்டமன்றம், பெரும்பான்மை பாராளுமன்றம், பெரும்பான்மை உள்ளாட்சி வைத்திருக்க நாங்கள் ஏன் நீங்க என்ன வாக்கு குறைய கவலைப்படுறாங்க? அந்த கவலை எங்களுக்கு இல்லை. ஓகே, அதாவது பொலிட்டிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல அதிகப்படியான பெரும்பான்மை ஜனநாயகத்திற்கு கேடுன்னு சொல்லுவாங்க. சரி, பெரும்பான்மை அதிகமாக இருக்குது, நாங்கள் யாருமே நம்ம கேள்வி கேட்க முடியாது. சகோதரர் பட்டியலிட்டாரு யார் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் வாரிசுகளாக இருக்கிறார்கள் சொல்லி. அந்த கட்சிகள் எல்லாம் அதிகாரத்தில் இல்லை. அதிகாரத்தில் கொள்கையா வரல, மக்கள் ஏத்துக்கல. இல்ல, அது அதிமுக கூட அண்ணன் தெளிவுபடுத்தணும். ஒரு வாரிசு என்பது கட்சி கொள்கையையும் மக்கள் நலத்திட்டத்தையும் சரியாக செய்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் ராஜராஜன் சோழன், ராஜேந்திர சோழன் பெருமை கொண்டாட அந்த தமிழ் சமூகத்துல அவங்க நல்லா ஆட்சி செஞ்சாங்கன்னு பெருமையோட சமூகத்துல நன்கு ஆட்சி செய்த மன்னர் ஆட்சி சார். இப்ப அது ஒப்பீடே சரியா வரும். ஒப்பீடு இல்ல, மன்னிக்கிறேன், நான் அந்த ஒப்பீட்டுக்கு வரல. பெருமிதத்துக்கும் விளிம்பியதுக்கும் பாருங்கள், ராஜராஜனே பாருங்கள். நம்ம மன்னராட்சி கடந்துட்டோம். ஆனா மக்களாட்சி மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, மக்கள் தான் ஏத்துக்கிறாங்க. மக்களுக்கு விரோதமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர் அவருக்கு வந்து இது ஒரு சிக்கலா இருக்காது. சிக்கலை இல்லைங்கிறேன். இது அதிகாரத்துக்கு வருகிற போதுதான் இந்த வாரிசு அரசியல் ஒரு சிக்கலை உண்டு பண்ணுகிறது, மக்களிடையே ஒரு மாறுபட்ட எதிர்மறை தாக்குதலை உண்டு பண்ணுது. மறைந்த அம்மையார் ஜானகி அம்மையார் வந்து வாரிசு அரசியல் சொன்னாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜானகி அம்மையாரை கை காட்டி விட்டு இவர்கள் தான் என்னுடைய வாரிசு என்று சொல்லி மறையவில்லை. மறைந்ததுக்கு பிறகு கட்சி ஒன்று கூடி அவரை அந்த கட்சியினுடைய தலைவராகிறார், முதலமைச்சராக. ஆனால் நீங்க உங்களுடைய ஒப்பீடே தவறுன்னு சொல்றேன். பேசுவதற்காக நீ என்ன வேணாலும் பேசிட முடியாது. அண்ணா யாரையும் கை காட்டவில்லை, புரட்சித் தலைவர் யாரையும் கை காட்டி மறையவில்லை, புரட்சித் தலைவி அம்மா யாரையும் கை காட்டி மறையவில்லை. மாறாக இங்கு மறைவதற்கு முன்பாகவே கை காட்டி அந்த நாற்காலியில் அமர வைத்து விட்டு மறைந்து விடுகிறீர்கள். அதுதான் தவறு. இந்த நிலைப்பாட்டை தான் நீங்கள் எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு மன்னராட்சி முறையை மீண்டும் கொண்டு வந்து விடுகிறது சொல்லி சொல்றேன். அதுல ஒரு கேள்வி, அதான் இது வாரிசு அரசியல்ல நான் திரு பாலச்சந்திரன் அவர்கள் சொல்றேன் சார், உங்கள்கிட்ட வரேன். வாரிசு அரசியல் பொதுவாக என்ன அப்படிங்கிறதுல அது சரியா தவறாங்கிற ஒரு வாதம் தாண்டி திமுக அல்லது அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறது, தொடர்ச்சியா திமுக இன்னும் கட்டமைப்போடையும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுக்கு அடுத்தடுத்த தலைமையை அவங்க காமிச்சுறாங்க. அதிமுக இன்னைக்கு சிக்கலுக்கு காரணமா இருக்கு கொள்கையோட அப்படின்னு. அப்ப அதை எப்படி அணுகுறீங்க? தலைமை மட்டுமல்ல, சொல்றாரு நாற்காலி, நாற்காலி இருக பற்றி கொண்டிருக்க முடியாது. கொள்கையோடு தமிழ் மீது பற்று, மாநில சுயாட்சியும் மதச்சார்பையும் இதுதான் இவங்களோட முதலீடே தான். இந்த தமிழ் என்ற அந்த ஒற்றை வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த நிச்சயமா கிடையாது. உண்மை நேர்மையா காட்டி கொடுத்தவர்கள் இனத்தின் துரோகிகள் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம இது கொள்கையின் அடிப்படையிலான கூட்டணி தோழரோட கொள்கையினுடைய அந்த வீரியம் என்னன்றதை சட்டமன்றத்தில் நான் இருந்து பார்த்தவன். தோழர் பாலகிருஷ்ணன் இந்த வீரியத்தோடு பேசியிருக்கிறார். தோழர் அந்த அம்மா திண்டுக்கல் அம்மா பாலபாரதி என்ன வீரியமா பேசியிருக்காங்க, தோழர் சவுந்தரராஜன் என்ன வீரியமா பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று உங்களுடைய மனசாட்சிக்கே நாங்க விட்டுறோம். நாங்க ஏன்னா அந்த வீரியம் என்னன்னா 25 கோடி அக்கவுண்ட்ல வந்ததனுடைய வீரியமாகத்தான் நான் பாக்குறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கொள்கை கூட்டணி ஓட்டுக்கும் சீட்டுக்கும் நோட்டுக்குமான கூட்டணி தானே தவிர இது வந்து பெரிய கொள்கை கூட்டணி தான். அவங்க அக்கவுண்ட்ல காமிச்சிருக்காங்க, நீங்க கொடுத்தது அவங்க அக்கவுண்ட்ல காமிச்சிட்டாங்க. பாஜக எத்தனை கோடி உங்களுக்கு? அது அவங்க அக்கவுண்ட்ல வந்திருக்குதா? அக்கவுண்ட்ல வந்து
அக்கௌண்டபிலிட்டி அவங்க அக்கௌண்டபிலிட்டி நீங்க 10,000 கோடியை அண்ணா கூட வச்சிருக்கீங்க. நீங்க மொத்தமா கட்சியை வாங்கிட்டீங்க. அது 25 கோடி வாங்குனது கொடுத்து, நீங்க. 25 கோடி கொடுத்து ரெண்டு கம்யூனிஸ்ட் மொத்தமா வாங்கி உங்களுடைய அடிமை எல்லாரும் பேசலாம். ஒரு கட்சியில இருக்கிறவங்க எப்படி ஒரு கட்சியை அடிமையா வச்சிருக்கீங்க? ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஃபேக்சுவல் கரெக்ஷன். நான் எப்பவுமே சொல்லாடல்கள் சரியா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றது. அது நீங்க வேகமா சொல்றதுல மாறி கூட வந்திருக்கலாம். நம்ம பாலபாரதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அவங்கள சரியா அதே விதமாக நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுவோம். அதுக்காக சொன்னேன். இல்ல பேர் மறந்துட்டனால சொல்றேன். அத சொல்றேன். பாலபாரதி நீங்க தவறான நோக்கத்துல சொன்னீங்கன்னு சொல்லல. அது தவறா புரிஞ்சு கொள்ள கூடாது. அவங்களா எவ்வளவு வீரியமா சரியா போணும்ன்றத கூட்டணியில இருந்த போதும் சட்டமன்றத்துல ஒரு அண்டர்லைன் எடுத்துக்கல. கூட்டணியில இருக்கிற போதும் இல்ல பாலகிருஷ்ணன் சட்டமன்றத்துல இருந்தாரு. கூட்டணி பாலகிருஷ்ணன் ஜானி சட்டமன்றத்துல இருந்தாரு. என்கிட்ட இருந்தாரு. என் கூட இருந்தாரு. எங்க பாலகிருஷ்ணன் இருந்தாரு? பாலகிருஷ்ணன் என் கூட எங்க இருந்தாரு? அவர் எம்எல்ஏ ஆகல. தெரியாம பேசாதீங்க. என் கூட சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் அவரு. என் கூட எம்எல்ஏ. சிதம்பரம் சட்டமன்ற எம்எல்ஏ. தெரியாம பேச கூடாது. இல்ல அவர் சட்டமன்ற உறுப்பினர். ஆமா. அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வர என் கூட சட்டமன்ற உறுப்பினர் அவரு. அரசியல் பேசும்போது ஒரு முறையும் இந்த மாதிரி காரணங்களை சொல்லி கடந்து போறது ஏத்துக்க முடியாது. உதாரணமாக நம்ம சொல்றோம், இப்ப அவர் துணை முதல்வர் ஆகிறது வாரிசு அரசியல். அது வாரிசு அரசியல் தான். அதை தாண்டி 1969 இருந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ஒரு ஜனநாயக இயக்கம்னு சொல்லக்கூடிய திமுக என்ற கட்சி ஒரு குடும்பத்தின் பிடியிலே இருக்கின்றது அல்லவா? அதை தான் அந்த கட்சி தலைமையில பேசுறீங்களா? அதுல கட்சி தலைமையில பேசுறீங்கன்னா கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள்? பட் அது உண்மையான ஜனநாயகமா நீங்க தமிழிசை அவர்களை பத்தி ஒரு கருத்து சொன்னாங்க. அவங்க காங்கிரஸ்ல இயங்கிட்டு இந்த பக்கம் வரல. அவங்க சேரும் போதே பிஜேபியில ஒரு தொண்டராக சேர்ந்து படிப்படியாக வளர்ந்து தலைவரா வந்திருக்காங்க. அதனால வாரிசு அரசியல் தமிழ் பாஜக செய்யறாங்கன்னு யாரையுமே நீங்க சொல்ல முடியாது. ரெண்டு விஷயத்துக்கு பேச வேண்டியிருக்கு. ஒன்னு, திரு பாபு முருவேல் நேரடியா பழைய அந்த வீரியத்தோடு இருக்கிறீர்களாங்கிறதுனால அதை நீங்க பேசுறதா சரியா இருக்க முடியும். அதே போல திரு எஸ்ஜி சூர்யா சொன்ன அந்த கருத்தும் எஸ் இல்ல இப்ப பாருங்க, இவங்க தான் எதிர்கட்சி. 60க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களை திமுக அணி எதிர்ப்பு வாக்குகள் பெற்று இருக்காங்க. அவங்க தாங்க வீரியமா எதிர்கட்சியாக இருக்க முடியல. அதுக்கான யோக்கியதை இல்ல, மறுமட்டி ஆயிட்டாங்க. எங்களை பார்த்து நாங்க தோழமை கட்சி தெளிவா சொல்றோம். இப்பவும் நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கோம். 28ஆம் தேதி திமுக பவள விழா மாநாட்டுல அத்தனை கட்சி தலைவர்களும் திமுக கூட்டணியில் தான் இருக்கும்னு சொல்றோம். எங்களை பார்த்து என்ன வீதியம் இல்ல அப்படின்னு கேட்கறது இவங்க எந்த அளவுக்கு மண்மட்டியா போயிட்டாங்கன்னு பாருங்க. இல்ல வார்த்தை இல்ல இருங்க, நீங்க பேச நான் அதை விட அதிகம் பேசுவேன். கட்சியை விலைக்கு வாங்கிட்டாங்க. தேர்தலுக்கு செலவுக்கு கொடுக்க இல்ல ஒளிமுறைவு இல்லை, எங்க வங்கி கணக்குல வருது. அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு அது செலவு பண்ணியிருக்கோம். தோழமை கட்சிகள் அந்த மாதிரியான கட்சிகளுக்கு கொடுப்பது என்பது அது ஒண்ணு பிரச்சனை. நான் கேட்கிறேன், 4 ஆண்டுகள் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தாரு. அவருக்கு மோடியுடைய எடுபடியா இருந்தாரா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து, தமிழ் இன மக்களுக்கு துரோகம் செய்து, அவ்வளவு மோசமான கேவலமான அனைத்து சட்டங்களுக்கும் மௌனமாக நாடாளுமன்றத்தில் கையை தூக்கின ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தியவர் எடப்பாடியார். நடத்தக்கூடியவர் நீங்க பேசலாம்ல, நானே அதை தவறுதான் அவற்றை சொல்றேன். நீங்க அவர் பேசும்போது எங்க கட்சியை விலைக்கு வாங்கிட்டான்னு பேசும்போது நீங்க பேசாம இருந்தீங்க. அப்ப நீங்க தடுத்து பேசியிருந்தா நான் இப்படி பேசுறேன். வாங்குனது உண்மைதானே? இல்ல சார், சரி விலை கொடுத்து வாங்குனா சும்மா இல்ல சார். ஒரு சின்ன வேறுபாட்டை சொல்றேன். இல்ல அருணன், உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன் அருணன். அதே விஷயத்தை ஒரே விஷயம் இல்ல அருணன், ஒரே ஒரு விஷயம் இல்ல, உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அதே நேரத்துல ஒரு வேறுபாட்டை சொல்லி காமிக்கிறேன். அரசியல் விமர்சனம் வச்சாரு. நீங்க வார்த்தை விடுறீங்க. வேணான்ற நான் அவற்றை
பேசிட்டு நீங்க அப்புறம் வார்த்தைகளை விடுறீங்க. எல்லாருமே கண்ணியமான விவாதத்துக்குரியவர்கள், ஏன் வார்த்தைகளை விடணும்? நான் என்ன சொல்றேன், எல்லாருமே 5 பேருமே இன்னைக்கு வாதத்தை திறமையா வைக்கக்கூடியவங்க, வார்த்தைகளை விட மாட்டோம். எல்லாருமே சொல்றேன், 2 பேரும் அவர்கிட்ட தவறுன்னு சுட்டி காட்டுற, அப்புறம் நீங்க அடுத்த வார்த்தைக்கு போனா திரும்ப அவரு வருவாரு, அது போயிட்டே தானே இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு சின்ன வேறுபாட்டை மட்டும் சுட்டி காட்டுறேன். அது நீங்கன்றதுனால எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு என்ன பேச்சாளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றேன். அவர் வைத்தது அரசியல் குற்றச்சாட்டு, அதையும் இன்னும் பக்குவமா வச்சிருக்கலாம். நீங்க சொல்ற தனி மனித விமர்சனம் ஆயிடும். எடப்பாடி அப்படின்னு தனிப்பட்ட ஒருத்தர், அதனால நான் அதை சுட்டி காட்டுறேன். ரெண்டுமே தவிர்க்கப்படணும். அது ஒண்ணு எனக்கு ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. இல்லங்க, தனிப்பட்ட விமர்சனம் அல்ல. இல்ல சார், அவர் பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்க. எடுபடி ஆட்சினா மோடி ஆட்சி. இல்ல அப்படி சொல்லல, ஆட்சியா நீங்க சொல்லல. சரி, ஓகே, பரவாயில்ல. இல்ல நான் என்ன சொல்றேன் சார், இஷ்யூல வரலாம். ரைட், கருத்துக்கு வந்துரும். மாநில சுயாட்சியை பறிச்சார். காஷ்மீர் என்கிற மாநிலம், இதெல்லாம் நீங்க அரசியல் விமர்சனம் வைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கேவலமாக ஆதரவு தந்தவர் இந்த எடப்பாடி.